பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் மிக வலுவாக இருந்தாங்க அமெரிக்கா. ஹோமுஸ் நீரிணை அதை முழுதாக திறக்கணும், எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற வகையில் இருந்தாங்க. ஆனால் ஈரான் அதுக்கு விட்டு கொடுப்பு செய்யலை, நிபந்தனைகளை விதித்தாங்க. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில் முடிஞ்சு அவங்க அந்தந்த சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவித்தல் விடுத்தார், நாங்கள் ஹோமுஸ் நீரிணையை சுற்றி வளைக்க போகிறோம், கடுமையாக தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஹோமுஸ் நீரிணை அந்த மத்திய வளைகுடா நாடுகளில் இருக்கிற கடல் பயணங்கள், அந்த வழித்தடங்களுக்கு கப்பல்களை அனுப்பியிருந்தார், போர்க்கப்பல்களை அனுப்பி இந்த வழியினூடாக ஓமான் வளைகுடா அந்த வழியினூடாக போகிற போர்க்கப்பல்கள், அதாவது முக்கியமாக அந்த எண்ணெய்களை கொண்டு போகிறது, ஈரானுக்கு துறைமுகத்துக்கு போகிற கப்பல்கள், ஈரானிலிருந்து வெளியாகிற கப்பல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம், அவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி நாங்கள் முற்றுகையிடப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இது சர்வதேச மட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. சட்ட வல்லுநர்களும் இது ஒரு போர்க்குற்றத்தை மீற செயல், இது ஒரு சர்வதேச கடல் எல்லைகளை மீற சட்டத்தை மீற ஒரு செயற்பாடு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்கிறார். ஆனால் அமெரிக்கா செய்யலை. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம்? உங்களோட நீண்டகால அரசியல் பயணத்தில் இது சம்மந்தமாக நீங்கள் ஊடகத்துறையில் நீண்ட காலம் இருக்கிறீங்க, எத்தனையோ யுத்தங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய பார்வை எப்படி? உண்மையிலே இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பல வழிகளிலே இப்பொழுது இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர் வெற்றியை உறுதி செய்யவில்லை, வெற்றி என்ற ஒரு விடயம் இல்லை. வெற்றி இல்லாத இடத்து அவர் வேறு மாற்று வழிகளில் வெற்றிக்கு சமமான ஒரு விடயத்தை கைப்பற்ற முனைகிறார். ஆனால் ஹோமுஸ் நீரிணை என்பது ஒரு பொதுவான இடம், கடற்பரப்பு. அந்த கடற்பரப்புக்குள் ஈரானுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஈரானுடைய பக்கத்தால் போக இயலாது. அப்போ ஈரானுக்கு பங்கு. ஆனால் இதுக்குள் இவர் ஹோமுஸ் நீரிணையை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது அமெரிக்கா நினைப்பது தவறு. அப்போ அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் பிழை. போர் கப்பல்கள் வந்திருந்தாலும் ஈரான் சொல்லி இருக்கிறது, தங்களுக்கு தெரிந்த வரையில் சுமார் 40 நவீன போர் விமானங்கள், அமெரிக்காவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்திருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது ஈரான். ஈரான் சொல்லி இருக்கிறது, ஹோமுஸ் நீரிணையில் ஒரு பங்கு எமது. அதோடு ஹோமுஸ் நீரிணையில் வெளிநாட்டு, உங்களை போன்ற ஒரு வெளிநாட்டவர் வந்து அதில் கை வைக்க முடியாது. எப்படியும் நாம் எமது பிரச்சனையை தீர்த்துக் கொள்கிறோம். எமது பக்கத்தால் போகின்றவர்களுக்கு ஒரு 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 கட்டணத்தை செலுத்தியோ இது ஒரு உடன்பாட்டுக்கு வந்து செய்கிறோம். ஆனால் எமது உடன்பாடு நிபந்தனை என்ன? ஹோமுஸ் நீரிணையில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. ஹோமுஸ் நீரிணைக்கு நிபந்தனை அல்லது வேறு நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது. அதற்கு அமெரிக்கா உடன்படவில்லை, ஈரானும் உடன்பட. ஈரான் சொன்னது இல்லை, இது எங்களுடைய வேலை, எங்களுடைய வலயத்துக்குள் கை வைக்கும். நீங்கள் ஏற்கனவே பல போர்க்குற்றங்களை செய்து விட்டீர்கள் என்று அமெரிக்காவை சாடியிருக்கு. அமெரிக்காவின் அந்த துணை ஜனாதிபதி வான்ஸ், ஜேடி வான்ஸ் அவரைக்கும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிறார், இல்லை, நான் போய் என்னுடைய கப்பல்களை நிறுத்தி அதை கைப்பற்ற. இது உலக பொருளாதாரத்தை மேலும் கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எண்ணெய் வளங்கள் தான் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்றன. இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இந்த எண்ணெய் வளங்கள் மிக முக்கியம். சில நாடுகளில் தான் எண்ணெய் வளங்கள் கூடுதலாக இருக்கிறது. ஈரானில் இருக்கின்ற எண்ணெய் வளங்கள், அதே போன்று ஹோமுஸ் நீரிணைக்குள்ளாக செல்லுகின்ற எண்ணெய் கப்பல்கள் உலக விநியோகத்திலே சுமார் 25% தாண்டுகின்றன. எனவே அது ஒரு பெரிய ஒரு தீர்க்கமான ஒரு ஹோமுஸ் நீரிணையாக அமைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது உலக சந்தையிலே பிரெண்ட் எண்ணெயின் விலை $100 தாண்டி இருக்கிறது. எனவே உலக பொருளாதாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற விடயம், ஆனால் அமெரிக்காவை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அமெரிக்கர்களுடைய மனதையும் புண்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் பல முக்கிய நகரங்களிலே இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. ஏன்? அதற்கு என்ன காரணம்? இந்த போர் நமக்கு வேண்டாம். இஸ்ரேல் நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. இது தேவையில்லாத யுத்தம், இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்கள் என்று உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அமெரிக்கர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் செய்த இந்த வேலையால் நேச நாடுகளுக்கு மட்டுமல்ல, எதிர்ப்பு நாடுகளுக்கும் எல்லோருக்கும் ஒரே ஒரு கொள்கை இருக்கிறது. எப்படியும் ட்ரம்ப் அவர் வந்து பதவி விலக வேண்டும் அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்கு மறைமுகமாக வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். இது இனி வரும் காலங்களிலே வெளிப்படையாக காண்பிக்கப்படும். இன்னொரு நாட்டினுடைய கடலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஹோமுஸ் நீரிணைக்கும் இவ்வளோ தூரம். அப்போ அந்த கடல் எல்லையில் போய் இப்படி செயற்படுவது என்பது எதேச்சதிகாரமாக உங்கள் பார்வையில் படலையா? இது எதேச்சையாக இருந்தாலும் அவர்கள் திட்டமிட்டே செய்திருக்கார். நீண்ட கால திட்டம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில் நீண்ட கால முரண்பாடு இருக்கிறது.
இடைக்கிடைக்கு முரண்பாடு வந்து போயிருக்கிறது. இப்பொழுது இது முத்தி இருக்கிறது, இந்த போர் என்ற வகையில் முத்தி இருக்கிறது. இந்த முத்தின கட்டத்திலும் அமெரிக்காவின் ஒரே ஒரு குறிக்கோள் அந்த ஹோமோஸ் நீரினை கைப்பற்றுவது. இது நீண்ட கால திட்டம். எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதும் அதனை தாக்குவதும் ஒரு திட்டம். இந்த ஹோமோஸ் நீரினை கைப்பற்றினால் அமெரிக்காவுக்கு இந்த முழு உலகத்தின்டையும் எண்ணெய் விநியோகத்தை தீர்மானிக்க முடியும். தன்னுடைய கட்டுப்பாட்டு கொள்வது வந்தவுடன் அது உண்மையிலேயே ஒரு வல்லரசு நாடு என்று சொல்ல வேண்டி வரும். இப்பொழுது அது வல்லரசு நாடு அல்லது இல்லை என்ற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டு விட்டது. இந்த வல்லரசு என்பது வலுக்கட்டாயமாக எல்லோரையும் கட்டுப்படுத்துவதல்ல வல்லரசு. தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய வளங்களாலும் தன்னுடைய பண்பாலும் முன்னேறி மனித குலத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு பாரிய நாட்டை தான் நாங்கள் வல்லரசு என்று சொல்லுவோம். இது வலுக்கட்டாயமாக மக்களை அடிமைப்படுத்தி கட்டாயப்படுத்தி அடக்குமுறை மூலமாக ஒரு செயல்பாட்டை செய்வதனால் வல்லரசாக முடியாது. மக்கள் மனங்களிலே அது வல்லரசு அல்ல, அது ஒரு புல்லரசாக மாறும் என்பதைத்தான் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மனிதனுடைய மனதிலே வல்லரசு என்பது உயர்ந்து நிற்கின்ற ஒரு சொல். அவர் உயர்ந்து நிற்கிறார், உயர்ந்த மனிதர் என்ற ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். அப்படி அல்ல, இவர் தாழ்ந்த மனிதராக மாறிவிட்டார். ஆக தாழ்ந்த மனிதர் நிர்வகிக்கின்ற நாட்டை அவர்கள் வல்லரசாக ஒரு நாளும் கருத மாட்டார்கள். இது கட்டாயத்தின் பேரிலே அடக்குமுறையிலே ஒரு சில காலத்துக்கு இப்படி இருப்பார்கள். எங்கு வெடிக்குமோ எப்பொழுது எதிர்ப்பு கிளம்புமோ அந்த எதிர்ப்பிலே இவை கதிகலங்கி போய்விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.